வெல்கம் டு ஜென்டாக் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டிஎன்பிசி குரூப் 4 2022 நடந்த கொஸ்டின் ஆன்சர் பார்க்கலாம். இது 2025 எக்ஸாமுக்கு நம்ம ப்ரிப்பேர் பண்ணுற ஃபர்ஸ்ட் கொஸ்டினாக இருக்கட்டும். பொதுத்தமிழ் பொது அறிவு. ஃபஸ்ட்டு பொதுத்தமிழ் பார்த்துக்கலாம். டிஎன்பிசி குரூப் 4 பொதுத்தமிழ் 2022. ஓமை தொடர் உணர்த்தும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெடுத்து எழுதுக. உள்ளங்கை நெல்லிக்கனி போல. இதுக்கு என்ன ஆன்சர் அப்படின்னா வெளிப்படை தன்மை. சிலைமேல் எழுத்து போல. இப்பழமொழி விளக்கும் பொருள் நிலைத்து நிற்கும். ஒயிலாட்டத்தில் இரு வரிசையில் நின்று ஆடுகின்றனர். இத்தொடரின் செய்யப்பாட்டு வினை தொடர் எது அப்படின்னா ஒயிலாட்டம் இரு வரிசையில் நின்று ஆடப்படுகிறது. மாலதி மாலையை தொடுத்தாள். இது எவ்வகை வாக்கியம்? செய்வினை வாக்கியம். இலக்கண குறிப்பறிதல். சாலச் சிறந்தது. தொடரின் வகை என்ன அப்படின்னா உரிச்சொல் தொடர். பெயர் சொற்களை பொறுத்துக. மல்லிகை அப்படிங்கிறது பொருள் பெயர். பள்ளி அப்படின்னா இடப்பெயர். கிளை அப்படின்னா சினை பெயர். இனிமை அப்படின்னா பண்பு பெயர். பொருத்தமற்ற பெயர் சொற்களை எடுத்து எழுதுக. இதில் பொருத்தமற்றது எது அப்படின்னா காலப்பெயர் செம்மைன்னு கொடுத்துருக்காங்க, இது தவறு. பண்பு பெயர் ஆண்டு அப்படி கொடுத்துருக்காங்க, இதுவும் தவறு. சினை பெயர் கண் அப்படிங்கிறது சரி. தொழிற்பெயர் ஆடுதல் அப்படிங்கிறதும் சரி. காலப்பெயருக்கு ஆண்டு அப்படிங்கிறது சரி. பண்பு பெயருக்கு செம்மை அப்படிங்கிறது சரியான விடை. கேள் என்னும் வேர்ச்சொல்லின் வினை எச்சத்தை தேர்ந்தெடுக்க. கேள் என்னும் வேர்ச்சொல்லின் வினை எச்சம் கேட்டு. தனிந்தது என்ற சொல்லின் வேர்ச்சொல்லை எடுத்து எழுதுக. தனி. தருக என்ற சொல்லின் வேர்ச்சொல் தா. சோ ஓரெழுத்து ஒரு மொழிக்குரிய பொருள் மதில். மா என்னும் ஓரெழுத்து ஒரு மொழிக்குரிய பொருள் பெரிய. பறவை இச்சொல்லிற்குரிய பொருள் கடல். மரபு பிழைகள் அச்ச தொடரை குறிப்பிடுக. கூகை குளரும். இதுதான் மரபு பிழை அச்ச தொடர். சந்தி பிழையற்ற தொடர் வேலை வாய்ப்புகளில் கணிசமான மாற்றங்களை செயற்கை நுண்ணறிவு கொண்டு வர போகிறது. குற்றியல் உகரம் அடிப்படையில் பொருந்தாத சொல் எது அப்படின்னு கேட்டா பசு. பொருந்தாத சொல்லை கண்டறிக. இசைவு அப்படிங்கிறது பொருந்தாத சொல். பொறுத்துக. சோறு உண்டான். பால் பருகினான். பழம் தின்றான். நீர் குடித்தான். பொறுத்துக. இதுக்குரிய ஆன்சர் 4, 3, 2, 1. 8, 7, 6 அப்படின்னா இது 5, 4, 3 அப்படின்னா ரூசங்க. 3, 2, 1னா ஞ ஊக. 3, 6, 9னா நியூச ரூ. பண்டை காலத்தில் யோகம் பயின்ற அறிவு நிரம்பியவர்கள் யார் அப்படின்னா சித்தர்கள். உழவர் பாட்டு என்று அழைக்கப்படப்படும் நாட்டுப்புற பாட்டு பள்ளுப்பாட்டு. வரதன் என்ற இயற்பெயரை கொண்டவர் காளமேக புலவர். மரமும் பழைய குடையும் இதனுடைய ஆசிரியர் யார் அப்படின்னா அழகிய சொக்கநாத புலவர். நீல பொய்கையில் மிதந்திடும் தங்க தோணிகள் இக்கூற்று யாருடையது? அர்ச்சுனன். உலகம் உயிர் கடவுள் ஆகிய மூன்றையும் ஒருங்கே காட்டும் காவியம்தான் பெரிய புராணம் என்று கூறியவர் திருவி கல்யாண சுந்தரனார். சரியான கூற்றுகளை தேர்வு செய்க. இளங்கோவடிகள். இளங்கோவடிகள் சேர மரபை சேர்ந்தவர். சிலப்பதிகாரத்தை இயற்றியவர். அடிகள் நீரே அருள்க என்று கூற்று கூறியவர். நாட்டுதும் யாமோர் பாட்டுடை செய்யுள் என்று கூறியவர். இவை அனைத்தையும் கூறியது இளங்கோவடிகள். கூற்று 1, 2 இரண்டுமே சரி. சிலப்பதிகாரம் மணிமேகலை இரட்டை காப்பியங்கள் என அழைக்கப்படுகின்றன. இது சரி. சிலப்பதிகாரம் மணிமேகலை ஆகிய இரண்டுமே 30 காதைகளை கொண்டுள்ளன. இது இரண்டுமே சரியான விடை. வாணிகம் செய்வார்க்கு வாணிகம் பேணி பிறவும் தம்போல செய்யின். திருக்குறள் உணர்த்தும் கருத்து நேர்மை. கூற்று 1, கூற்று 2. ஏர் எழுபது 14 கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று அப்படிங்கிறது தவறு. ஏர் எழுபதை பாடியவர் கம்பர் அப்படிங்கிறது சரி. யாமறிந்த புலவரிலே கம்பனை போல் என்று புகழ்ந்து கூறியவர் பாரதியார். மன்னனும் மாசற கற்றோனும் சீர்தூக்கின் மன்னனின் கற்றோன் சிறப்புடையவன். இப்பாடல் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் மூதுரை. பொறுத்துக. மதியாதார் முற்றம் மிதியாமை கோடி பெறும். உபசரிக்காதார் மனையில் உண்ணாமை கோடி பெறும். குடி பிறந்தார் தம்மோடு கூடுவது கோடி பெறும். கோடானு கோடி கொடுப்பினும் சொன்ன சொல் தவறாமை கோடி பெறும்.
தேசிய நூலக நாளை தேர்வு செய்க. ஆகஸ்ட் 9ஆம் நாள் தேசிய நூலக நாள். ராமலிங்க அடிகள் சென்னை கந்த கோட்டத்து முருகப்பெருமானின் மீது பாடிய பாடலின் தொகுப்பு தெய்வமணி மாலை நூலாகும். ஞான பச்சிலை என்று வள்ளலார் கூறும் மூலிகை எது? சிங்கவள்ளி. முன்னீர் வழக்கம் மகடு உவோடு இல்லை என்று கூறும் நூல் தொல்காப்பியம். பண்டை காலத்து துறைமுக நகரங்கள் பற்றி கூறும் நூல் பட்டினப்பாலை. ஆற்றூர் பேச்சு வழக்கில் எப்படி மருவி வந்துள்ளது அப்படின்னா ஆத்தூர். பள்ளிகளில் மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்தவர் பெருந்தலைவர் காமராசர். தமிழ் செய்யுள் கலம்பகம் நூலை தொகுத்தவர் ஜி.யு. வீருடை செம்மொழி தமிழ்மொழி உலகம் வேரூன்றிய நாள் முதல் உயிர்மொழி என்று தமிழின் பெருமையை பறைசாற்றியவர் பாவலேறு பெருஞ்சித்திரனார். சதுரகராதி எனும் நூலை இயற்றியவர் யார் அப்படின்னா வீரமா முனிவர். கழுகுமலை வெட்டுவான் கோவில் சிற்பங்களை அமைத்தவர்கள் யார்? பாண்டியர்கள். புலவர்களால் எழுதப்பட்டு கல் தச்சர்களால் கல்லில் பொறிக்கப்பட்டவை மெய்கீர்த்தி. தத்துவ தரிசனம் வள்ளிக்கண்ணன். பிடி சாம்பல் அண்ணா. தாலாட்டு ஜெயகாந்தன். மிட்டாய்க்காரன் கீவா ஜெகநாதன். சரியான இணையை தேர்ந்தெடுக்க. பகுத்தறிவு கவிராயர் அப்படிங்கிறது உடுமலை நாராயண கவி சரி. காந்திய கவிஞர் வே. ராமலிங்கனார். இது இரண்டுமே சரி. முடியரசன் இயற்றாத நூல் எது அப்படின்னா நீலமேகம். பெண் எனில் பேதை என்ற எண்ணம் இந்த நாட்டில் இருக்கும் வரைக்கும் உருப்படல் என்பது சரிப்படாது என பாடியவர் பாரதிதாசன். கல்வி இல்லாத பெண்கள் கலர் நிலம் என்றவர் பாரதிதாசன். கீழ்கண்டவற்றுள் சரியான பழமொழியை கண்டறிக. நாம் ஒன்று நினைக்க தெய்வம் ஒன்று நினைக்கும். இதுதான் சரியான பழமொழி. மோனைத்தொடை எத்தனை வகைப்படும் அப்படின்னா 8 வகைப்படும். புனித முற்று மக்கள் புதுவாழ்வு வேண்டில் புத்தக சாலை வேண்டும் நாட்டில் யாண்டும். இப்பாடலடிகளில் அமைந்துள்ள மோனைச்சொல் புனித முற்று மற்றும் புத்தக சாலை. எவ்வகை வாக்கியம் என கண்டறிக. கண்ணகி கட்டுரை எழுதாமல் இராள். பொருள் மாறா எதிர்மறை வாக்கியம். கட்டளை தொடர் அல்லாத ஒன்றை கண்டறிக. அரசு ஆணை பிறப்பித்தது. இதுதான் கட்டளை தொடர் அல்லாத ஒன்று. விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடு. 5 மாடுகள் மேய்ந்தன. எத்தனை மாடுகள் மேய்ந்தன? விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடு. இங்கு நகர பேருந்து நிற்கும். இங்கு நகர பேருந்து நிற்குமா? சரியான தொடரை கண்டறிக. தமிழ் மொழி உலகம் உள்ள வரையிலும் வாழட்டும். இதுதான் சரியான தொடர். சரியான தொடர் தம்பி சங்கத்தமிழ் நூலை படி என்று கவிஞர் கூறினார். சரியான அகர வரிசையை தேர்க. கோமேதகம், மரகதம், மாணிக்கம், முத்து. பெயர் சொற்களை அகர வரிசையில் எழுதுக. ஆசிரியர், ஓணான், கிளி, தேனி, தையல், பழம், மான். தேடு என்ற வினைமுற்று சொல் தேடினார். வெண்பா செப்பலோசை. ஆசிரியப்பா அகவலோசை. களிப்பா துள்ளலோசை. வஞ்சிப்பா தூங்கலோசை. ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் கோல்டு பிஸ்கெட் தங்கக்கட்டி. ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் வவ்வல் அப்படின்னா உயிர் எழுத்து. கான்சோனன் அப்படின்னா மெய் எழுத்து. ஹோமோகிராஃப் அப்படின்னா ஒப்பெழுத்து. மோனோலிங்குவல் அப்படின்னா ஒரு மொழி. நனந்தலை உலகம் வளையி நெமியோடு வலம்புரி பொறித்த மாதங்கு தடக்கை என வரும் முல்லைப்பாட்டில் இடம்பெற்ற நனந்தலை உலகம் என்பதற்கு எதிர்ச்சொல் சிறிய உலகம். எடுப்பு எதிர்ச்சொல் முடித்தல். தண்டலிற்பதம் இச்சொல்லை சரியாக பிரித்திடும் முறையை தேர்வு செய்க. தன்மை பிளஸ் தளிர் பிளஸ் பதம். களம்பகம் இச்சொல்லை பிரித்தெழுதுக. களம் பிளஸ் பகம். பீலி சூட்டிய பிறங்கு நிலை நடுகள் என்று குறிப்பிடும் நூல் அகநானூல். அடைமொழியால் குறிக்கப்பெறும் நூல் திருக்குறள். சரியான பதில் என்ன அப்படின்னா இது அனைத்துமே சரி. சூடி கொடுத்த சுடர்கொடி என அழைக்கப்படுபவர் ஆண்டாள். விட்டுணு சித்தன் என்பவரின் வளர்ப்பு மகள் யார் அப்படின்னா ஆண்டாள். திருப்பாவைக்கு ஆண்டாள் வைத்த பெயர் சங்கத்தமிழ் மாலை 30. நாச்சியார் திருமொழி யார் பாடியது அப்படின்னா ஆண்டாள் பாடியது. பெருமாள் திருமொழியை பாடியவர் யார் அப்படின்னா குலசேகரர். தான் பாடிய பதிகத்தில் 8ஆம் பாடலில் ராவணன் சிவபக்தன் ஆனதையும் 9ஆம் பாடலில் பிரம்மனும் திருமாலும் தேடி காணா இறைவன் என்பதையும் 10ஆம் பாடலில் புறச்சமய போலிகளை தாக்கியும்
11ஆம் பாடலில் தம் பெருமையும் கூறியும் பாடியவர் யார் அப்படின்னா திருஞான சம்பந்தர். தொல்காப்பியம் குறிப்பிடும் நிறைமொழி மாந்தர் யார் அப்படின்னா சித்தர்கள். வாயில் இலக்கியம் என அழைக்கப்படுவது தூது. ஆண்பால் பிள்ளை தமிழுக்கும் பெண்பால் பிள்ளை தமிழுக்கும் பொதுவான பருவங்கள் எத்தனை? 7. உழவர் உலத்தியரது வாழ்க்கையில் நிகழும் நிகழ்ச்சிகளை எளிய நடையில் வெளிப்படுத்தும் சிற்றிலக்கிய வகை எது? பள்ளு. அம்புஜதம்மாள் எழுதிய நூல் நான்கண்ட பாரதம். பெரிய புராணம் எந்த நாட்டின் நீர் வளத்தை சிறப்பிக்கிறது? சோழ நாடு. குமரி கண்ட நோய்க்கு குமரி கொடு. இதில் குமரி என்று அழைக்கப்படும் மூலிகை சொற்று கற்றாழை. புறநானூற்றை முதலாக பதிப்பித்து வெளியிட்டவர் உவேசா. 3 அடி சிற்றலையும் 6 அடி பேரலையும் கொண்ட அகவற்பாக்களால் ஆன நூல் இது ஐங்குறுநூறு. சரியான இணையை தேர்வு செய்க. விசும்பு வானம், மதியம் நிலவு. பொருத்தமான விடையை தேர்க. சிறுபன்ற மூலம் அற இலக்கியம், குடும்ப விளக்கு தற்கால இலக்கியம், சீவக சிந்தாமணி காப்பிய இலக்கியம், குறுந்தொகை சங்க இலக்கியம். இணையில்லை முப்பாலுக்கு இந்நிலத்தே என பாடியவர் பாரதிதாசன். திருக்குறள் முதலில் அச்சிடப்பட்ட ஆண்டு 1812. திருமணம் செல்வ கேசவராயரால் தமிழுக்கு கதியாவார் இருவர் என்று குறிப்பிடப்படுபவர்கள் கம்பர், திருவள்ளுவர். 8ஆம் வகுப்பு வரை படித்த இளம் பெண்களுக்கான திருமண உதவித்தொகை யாருடைய பெயரில் தமிழக அரசால் வழங்கப்படுகிறது? மூவலூர் ராமாமிர்தம். ஆங்கிலேயரை எதிர்த்து போர் செய்த வேலுநாச்சியார் பிறந்த ஆண்டு கிபி 1730. தொல்காப்பியர் கூறும் உயிர் வகைகளுக்கான அறியும் ஆற்றலை வரிசைப்படுத்துக. உற்றறிதல், சுவைத்தல், நுகர்தல், காணல், கேட்டல், பகுத்தறிதல். தமிழ் ஆட்சி மொழியாக திகழும் பிற நாடுகள் இலங்கை, சிங்கப்பூர், மலேசியா. நம்மாழ்வார் பிறந்த இடமான குருகூர் பழம்பெயரை துறந்து எவ்வாறு அழைக்கப்படுகிறது? ஆழ்வார் திருநகரி. 10 பாட்டு 8 தொகை ஆகிய 2 தொகுதிகளையும் அச்சிட்டு அளித்தவர் உவே சுவாமிநாதனார். டாக்டர் ஆபி சேதுப்பிள்ளை எழுதிய ஆய்வு நூல் ஊரும் பேரும். தமிழ் பயிலும் ஆர்வமிக்க மாணவர்களுக்கு தம்முடைய இல்லத்திலேயே தமிழ் கற்பித்ததுடன் அவர்களை இயற்றமிழ் மாணவர் என பெயரிட்டு அழைத்தவர் பரிதிமாற் கலைஞர். தொல்லியல் ஆய்வு நடைபெற்ற ஆதிச்சநல்லூர் எந்த மாவட்டத்தை சார்ந்தது? தூத்துக்குடி. ஈவேராவுக்கு பெரியார் என்னும் பட்டமும் தெற்கு ஆசியாவின் சாக்ரட்டிஸ் என்ற பட்டமும் எங்கு எப்போது வழங்கப்பட்டது? 1938 நவம்பர் 13 சென்னையில். 27/6/1970 யுனெஸ்கோ மன்றம். நடனக்கலையில் தன்னை ஈடுபடுத்திக் கொண்ட திருநங்கை நர்த்தகி நடராஜ். பொங்கற் புதுநாளின் மாண்பினை எந்த இதழ் மூலம் அண்ணா விளக்கினார்? காஞ்சி. கவிஞர் மு. மேத்தாவுக்கு சாகித்ய அகாதமி விருது எந்த நூலுக்காக வழங்கப்பட்டது? ஆகாயத்துக்கு அடுத்த வீடு. இதோட தமிழ் முடிஞ்சுது. அடுத்து நம்ம பொது அறிவு பார்க்கலாம் 2022.